ஒவ்வொருத்தருமே நினைக்கிறது சீமான் ஒரு தனி மனிதன், அவன் இந்த பக்கத்து வீட்டுக்காரால் மாதிரியே விமர்சிக்கிறது. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. எதுக்கு பிறகாவது உங்களுக்கு தெரியணும், சீமான் என்பது ஒரு தனி மனிதன் அல்ல. அது தமிழ்நாட்டு மக்கள் இருக்கின்ற உண்மையான தூய தமிழ் ரத்தம் கொண்டவர்களின் ஒரு பிரதிநிதி என்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். நீங்க 4 சிவத்துக்கு இருந்து கொண்டு சீமான் சீமான் சொல்லி சீமான் பேரை சொல்லி ஒருமையில கதைக்கிறதால நீங்கள் பெரியாக்களும் இல்லை, நீங்கள் விமர்சிக்கிற அளவுக்கு சீமான் சின்ன ஆளும் இல்லை. அதை முதல் தெரிஞ்சுக்கொள்ளணும். பல லட்சக்கணக்கான மக்களின் ஒரு ஒற்றை பிரதிநிதி. ஒவ்வொருவரும் இரத்தத்தோடும் உணர்வுகளோடும் ஒரு பிணைப்போட கொண்ட ஒரு தலைவன் தான் அண்ணன் சீமான். அதை முதல் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த மாநாட்டுக்கு பிறகாவது அண்ணன் சீமானுடைய வாக்குகள் பல சினிமா பலவீனங்களூடாக சிதறிவிடும் பதறிவிடும் என்ற கதைகளை விட்டுருவோம். இதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாருக்கும் காய்ச்சல்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சரியான பதற்றத்தில் இருப்பீங்கள். இங்க 2 அரசியல் தான் இருக்குது. மதிப்புக்குரிய விஜய் சொல்ற மாதிரி டிவிகே டிஎம்கே எல்லாம் இல்லை. அது அவற்றை அரசியல் புரிதல் இல்லாத ஒரு பேச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு அரசியலை பற்றி அறிவு சைவரண்டு எல்லாருக்கும் தெரியும். இங்க 2 அரசியல் தான். ஒன்று புலிகள், தமிழ் தேசியத்தை ஏற்று நிற்கும் தமிழ் புலிகளுக்கும், அதே தமிழினத்தை ஒட்டு நிகழ்வோல் ஒட்டி அதன் ரத்தத்தை இழுத்து குடித்து அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற திராவிட நரிகளுக்கும் தான் போட்டியுங்க. அந்த திராவிட நரிகளுக்குள்ள நடிகர் விஜயும் அடங்குவார். ஏன்னு சொன்னால் அந்த திராவிடத்தின் ஒட்டுமொத்த தலைவர்களையும் தன் தலைவர்களாக ஏற்று இருக்கும் நடிகருக்கு அது பொருந்தும். டிஎம்கேன்னு சொன்னா அது ஒரு பாதி திராவிடம், ஏடிஎம்கேன்னு சொன்னா அது ஒரு பாதி திராவிடம். 2 திராவிட தலைவர்களையும் தனியாக கொண்டு ஒரு விஷக்கிருமி போல இருக்கிறதா நடிகர் விஜய். அப்ப இது 3 பேருமே திராவிடம் தான். இதற்கு எதிராக நிற்கிறது அண்ணன் சீமான். இங்க 2 பேருக்கு தான் போட்டி, திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தான் போட்டி. அதை எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த மாநாட்டுக்கு பிறகு நண்புக்குரிய தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள், நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் எல்லாரும் இந்த தற்கூறிகளை விமர்சிக்கிறத நிப்பாட்டும். ஏன்னு சொன்னால் இவ்வளவு தூரம் உணர்வு ரீதியாக ஒரு கட்டமைப்புக்கு இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் எங்களை பின்தொடர்ந்து ஒரு கொள்கை ரீதியாக நாங்கள் பயணிக்கும் பொழுது, கொள்கையும் இல்ல கோட்பாடும் இல்ல, நடிகனுக்கு பின்னால கீச்சா பீச்சான்னு கத்தி கொண்டு திரிகிறவங்க எல்லாம் மயிருக்கு சமனானவர்கள் என்றதை நான் உணர்ந்து கொள்றேன். இவர்களோட இனி நாங்கள் நேரத்தை வீணடிக்க கூடாது. ஒவ்வொருவரும் இந்த சில நாட்களில் வரக்கூடிய இந்த தேர்தலுக்கு வெற்றி வாய்ப்பை சூட வேண்டும் என்பதற்காக முழு முயற்சி எடுக்க வேண்டும். எல்லா தமிழ் தேசிய பிள்ளைகளும் படுபயங்கரமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறோம்.